அதானி வந்து கிட்டத்தட்ட 3337 டன் கணக்குல வந்து ஒரு போதை பொருளை வந்து கடத்திட்டு வராரு ஹைதராபாத் வழியா. கடத்திட்டு வரும்போது அங்க இருக்கிற கப்பல் துறை அதிகாரிகள் விசாரிச்சுறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை வந்து யாரு பார்லிமெண்ட்ல வந்து ராகுல் காந்தி பேசுறாரு. யாரு ஆதானி யாரு? உலகத்திலே பெரிய பெரிய கோடீஸ்வரர். பணக்காரர், 2வது பணக்காரர். இந்தியாவிலும் மிக டாப் 10 பில்லியனர். அம்பானி ஆதானி தான். ஆதானி தான் நீ பெரிய ஆளு. அது அம்பானி கூட செகண்டரி ஆகி போயிடுச்சு. அப்படி இருக்கிற ஆளு வந்து போதை ஸ்மக்லிங் பண்றாரு. பண்றது மட்டும் இல்லாம அது வந்து பார்லிமெண்ட்ல வந்து ராகுல் காந்தி குரல் கொடுக்குறாரு. மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க. இது பேசக்கூடாது. பேசோட மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க. என்ன காரணம் அது? அது மைக் ஆஃப் பண்றது மட்டும் இல்லாம அவரோட எம்பி பதவியை ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க. எப்படி இந்த செயலை நம்ம செய்ய முடியும்? முதல்ல ஒருத்தர் வந்து நடக்குதுன்னு சொல்ல வராரு. அப்பேற்பட்ட ராகுல் காந்திக்கு இந்த கதினா நம்ம சாதாரண எளிய மக்கள் நம்மளால எப்படி குரல் கொடுக்க முடியும்? அப்ப போலீஸ் நீ குரலை கொடுத்தா அவன் குரலே இல்லாத மாதிரி நீ இல்லாத மாதிரி பண்ற நிலைமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க தான் சொல்றீங்க ஜனநாயகன்றீங்க, நாட்டில் போதை பொறுப்பு இல்லைன்றீங்க, இந்தியா வந்து உலகத்தில் மேலை ஏறிக்கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்போ ராகுல் காந்தி இந்த பிரச்சனை பேசும்போது நீங்க ஏன் மைக் ஆஃப் பண்ணீங்க? இல்ல அவருக்கே ஒரு தொழிலதிபர் செஞ்சா சரியா? அப்போ சாதாரண ஏழை பையன் வந்து எங்கள் ஒரு கல்யாணம் நடக்குது, 7 பேர் 8 பேருக்கு பீர் வாங்கிட்டு வருவான், அதை பிடிச்சி தடுத்து என்னடா இது அப்படின்னு கேட்பான். அப்போது பெரிய பெரிய ஆட்கள் செஞ்சால் நீ பிடிக்க மாட்ட.